அனுதான் இந்த ஊர்லயே செம்ம அழகா இருப்பா. அந்த ஏரியா பசங்க ஃபுல்லா அனுப்பினே தான் சுத்துவானுங்க. ஆனா நம்ம ஹீரோ நேரா போய் லவ் சொல்லிடுறான். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என் பக்கமே வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. நீ ஒரு பொண்ணே இல்ல, நீ ஒரு பையன், எல்லாமே தெரிஞ்சுதான் நான் வந்து உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா அணு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏண்டா நிறைய சொத்து இருக்குன்னு உன் பொண்ணை வச்சு என் பையனை மயக்கலான்னு பாக்குறியான்னு ரொம்பவே அசிங்கமா பேசிடுறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் முதல்ல இவ பொண்ணே கிடையாது, இவ ஒரு பையன். பொண்ணுனா முதல்ல வயசுக்கு வரணும், இவன் என்ன வயசுக்கே வரல, அப்புறம் எப்படி இவ பொண்ணா இருக்க முடியும், இவ ஆம்பளை தான் எல்லாரும் சொல்றதை கேட்டான்னு போய் தூக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தா அவங்க அண்ணங்காரன் தான் வந்து காப்பாத்துவான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அனுவோட அப்பாக்கு 3 பசங்க. சின்ன வயசா இருக்கும்போது நம்மளுக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி பையனான அனுப்புக்கு தான் பொண்ணு ட்ரெஸ், பொண்ணு மேக்கப் எல்லாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அனுப்பு வந்து எனக்கு பொண்ணா இருக்க தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பையனா இருக்க பிடிக்கலன்னு சொல்லுவான். ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக்கு. டாக்டர் இவனோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லாவே பொண்ணா தான் இருக்கு, இவனுக்கு ஆபரேஷன் பண்றதா நல்லதுன்னு சொல்லுவாரு. அவங்க அம்மா அப்பாவோட சம்மதத்தோட கம்ப்ளீட்டா ஆபரேஷன் பண்ணி பொண்ணாவே மாறிடுவான். இந்த ஊர்ல இருந்தா நம்மள ரொம்பவே அசிங்கமா பேசுவாங்க, நம்ம வேற ஊருக்கு கிளம்பி பேரலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. நம்ம அனுவோட ஆசையே மிஸ் பியூட்டி காம்படிஷன்ல கலந்துகிட்டு அதுல ஜெயிக்கணும்ன்றதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஏரியா மக்கள் அவ முதல்ல பொண்ணே கிடையாது, அப்புறம் எப்படி அவ வின் பண்ணுவான்னு ரொம்பவே கேவலமா பேசிடுறாங்க. ஆனா அதை எதையுமே காதுல வாங்காத நம்ம அனு ரொம்பவே கஷ்டப்பட்டு மிஸ் பியூட்டி காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறா. யாரெல்லாம் அவளையும் அவங்க அப்பா அம்மாவையும் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி கெத்தா ஜெயிச்சு காமிக்கிறா. ஒருத்தவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனா கெட்டது பண்ணாம இருங்க.